சரி, அதனால் என்ன பண்ணுறீங்க? அங்கே போய் எங்களுக்கு குழந்தை இல்லை, அங்கே போய் குழந்தைய கேட்குறோம். எங்களுடைய வியாபாரத்தில் கஷ்டம், அங்கே முறையிடுறோம். கேட்டால் அல்லாவுடைய சின்னங்களை மதிக்க சொல்கிறான், அல்லா மதிக்க சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து கிறுக்குத்தனமாக எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சமீபத்தில் அஜித் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் எப்போ வாழ்வீங்க அப்படின்ட்டு. இந்த கோஷம் போடாதீங்கடான்னு சொல்லி ஒரு இது, அது ஒரு கிளிப்பு வந்துச்சு. கிளிப்பு கீழே என்ன போட்டிருக்காங்க கமெண்ட்டு, இதை விஜய் சொன்னாரா, அப்போ அஜித் தான் கெத்துங்கிறான். அடே இப்படி அடிச்சு, புரியுதா இல்லையா? இந்த சண்டை முடிச்சு வைக்கிறதுக்காக சொல்கிறத அது வந்து அவன் என்ன பண்ணுறான், அதை வச்சு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பான். அது மாதிரி தான் நம்மால், புரியுதா? சின்னத்தை மதினா இப்படி, சின்னத்தை மதிக்காதுன்னா டோட்டல் காபத்துல்லா கூட மதிக்கிறது. இந்த வஹாபிங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, சில பேர் காபத்துல்லா தவாப் பண்ணுறது கூட என்ன போதும், 7 பண்ணால் போதும், ஒன்றும் பெருசாக இது கல் அப்படிங்க. அதெல்லாம் கல்லுன்னு போயெல்லாம் அங்கே சொல்லலை. புரியுதா? கடை உமர்லேயே சொன்னாங்க, என்ன நீ போகிறது பயபக்தியோட போ, அது கல் தான், தெரிஞ்சு தான் இல்லை அங்கே போக சொல்கிறான், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. மகாம் இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படியே ஆர்வமாக பார்ப்பாங்க, சில பேர் வரம்பு மீறுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், மகாம் இப்ராஹிமே டோட்டலாக அப்படியே பார்க்காம அப்படியே போகிறது. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம என்ன ஆகிடக்கூடாது, போயிடக்கூடாது. அடுத்தால சொல்கிறான், சங்கைக்குரிய எந்த மாதத்தையும் போர் புரிவதற்கு அனுமதிக்கப்பட்டதாய் கொள்ளாதீர்கள். இந்த போருக்குன்னு தடை செய்யப்பட்ட மாதம் அரபுகள் மத்தியில் இருந்தது. எது? இந்த 3 மாதம், துல்காய்தா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம். இந்த 3 மாதம் ஹஜ்ஜுக்கு வர்றது, ஹஜ்ஜு செய்கிறது, ஹஜ்ஜு முடிஞ்சு போகிறது, இந்த 3 மாதம். அதுக்கப்புறம் ரஜப், இது உம்ராவுக்குன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தது. இந்த 4 மாதம் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு இது இருந்துச்சு. அது அல்ல என்னங்கிறான், சரி 4 மாதம் அமைதியாக இருக்கிறதுங்கிறது ஒரு முடிவு நீங்கள் எடுத்துருக்கீங்களா, நல்லது தான், விடு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்பயாவது 4 மாதம் குறும்பணாமல் இருப்பீங்களா, சரி ரைட்டு, அதனால் மனிதர்களுக்கு யூஸ் தானே, அப்படியே கண்டினியூ ஆகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் குர்பானிக்குரிய பிராணிகளையும் இறைவனுக்காக நேர்ந்து விடப்பட்டவை என்பதற்கு அறிகுறியாக கழுத்தில் பட்டை கட்டப்பட்ட பிராணிகளையும் துன்புறுத்தாதீர்கள். இப்போ இந்த மாதிரி குர்பானிக்கு ஒரு பிராணி அவங்க கொண்டு போகிறாங்க, யார்? முஷ்ரிக்குகள் கொண்டு போகிறாங்க. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதை வந்து பிளாக் பண்ணாதீங்க. அல்ல என்ன சொல்கிறேன், இன்னும் தன்னுடைய இறைவனின் திருவருளையும் திருப்பொருத்தத்தையும் பெற எண்ணி புண்ணியத்தலம் காபா நோக்கி செல்வோரை சிரமத்துக்குள்ளாக்காதீர்கள். இப்போ இங்கே என்ன பொசிஷனு, ஹுதைபியாவுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போகிறாங்க, தடுக்கப்பட்டாங்க. குர்பானி பிராணி மாலை போட்டு ரசூல்லா கூட்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே ஹுதைபியா எல்லையில் நிற்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரசூல்லா இந்த பிராணி மட்டும் அனுப்பி விட்றாங்க, நீ போ அப்படின்ட்டு. அது போகுது. போகும்போது குறைஷிகள் பயங்கர தர்ம சங்கடம், எப்படி தடுத்து நிறுத்துறது, ஏன்னா அவங்களுடைய அந்த கல்ச்சரில் அது கிடையாது இல்லை, தர்ம சங்கடம். அப்புறம் டோட்டலாக அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி இதோடு திரும்பி போங்கிறாங்க. ரசூலா எங்கே எடுத்தாங்க குர்பானியும்? இங்கேயே வச்சு, எங்கே? உதைபியாலேயே வச்சு, அதாவது மக்காவுக்கு முன்னாடியே போகிற வழியிலேயே அறுத்துட்டாங்க, மொட்டையும் அடிச்சுட்டாங்க, எல்லா சடங்குகளும் அங்கேயே முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த வெஞ்சன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இப்போ இதை அப்படியே அவங்க திருப்பி வந்து காட்டலாம். எப்படி? இந்த ரூட்டு வழியாக போகிற ஹாஜிகள் இருக்காங்க, வேறு அந்த அரபுகள் போகிறாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்தலாம். தடுத்து நிறுத்தினா என்ன ஆகும்? அவங்களுக்கு லாஸ் ஆகும். குறைசிகளுக்கு அதுதானே மெயின் பிஸ்னஸாக இருந்துச்சு. அது அந்த இன்கம், டூரிசம் சம்மந்தப்பட்ட இன்கம் தானே அவங்களுக்கு இருந்துச்சு. அது வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகும். இந்த பிராணிகளுடைய அந்த இது, அப்புறம் காணிக்கைகள் இதெல்லாம் கிடைக்காம போயிடும். அல்ல என்ன சொல்கிறான், நீங்கள் அவங்க பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நம்மளால சொல்லுவோம்ல, அவன் என்ன பண்ணானோ அதே நம்ம கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. இங்கே எங்கே இருக்குது? அல்லா தடுத்தவனை தடுக்காதன்னு தானே சொல்கிறான். இப்போது அல்லாஹ் இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறான் பாரு, என்ன சொல்கிறான் அவனை பற்றி. அந்த அறியாமையில் அந்த சிலைகளை வணங்க தான் அவங்க போகிறாங்க. அதில் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் தன்னுடைய இறைவனின் திருவருளையும் பொருத்தத்தையும் பெற எண்ணி அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காகவும் அவங்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வழி தெரியல. இப்படி தான் கடவுள் சந்தோஷப்படுத்த முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுதா? அவங்களுடைய அறியாமை. ஆனால் அது கடவுளுக்கு சரியான கடவுள் கொள்கை கிடையாது, அது சரியான வழிபாடு கிடையாதுன்னு அவங்களுக்கு புரியும் விதமாக சொல்லி கொடுக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்குவாங்க. அவங்க ஒன்றும் நாசமாக போகிறதுக்கு அங்கேருந்து கிளம்பி வரல. அதே தான் நாம் இன்றைக்கும். இன்றைக்கி வந்து இங்கேருந்து பழனிக்கு வந்து நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன பண்ணுறது? அவங்கள பார்த்து கேலி பண்ணக்கூடாது.
தெரியாது, அறியாமையில் இருக்காங்க. நாம் ஒழுங்காக நம்மளுடைய லட்சணம் இல்லை, நம்ம ஒழுங்காக நம்மளே முஸ்லீமாக வாழல, நம்மளை பார்த்து யார் இஸ்லாத்தை ஏற்றுக்குவா? இப்போ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க அறியாமையில் போகிறாங்க அப்படின்னா அவங்கள மதிக்கணும். புரியுதா? அந்த இடத்துல போய் வண்டியில் ஹார்ன் அடிச்சுட்டு இவங்க ரோட்டை குறுக்க வராங்க, அது அவங்களுடைய ரூட்டு. அந்த மாதத்தில் அப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்கு போ, உம்ரா போ, வழியில் எந்த வண்டியே கிடையாது, பிளாக்கு. மக்காவுக்குள்ள வண்டி அந்த டைமில் துல்லஜ் 8க்கு அப்புறம் வண்டி வந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் ஃபைன். புரியுதா? ஹரமுக்கு தொழுவு வரக்கூடாது, மற்றவன் ஹாஜி மட்டும்தான் வரணும். அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். உள்ளூர்காரன் யாராவது உள்ளே மாட்டினா அந்த ஹஜ்ஜுடைய அந்த டேக் இல்லாமல் கடுமையான ஃபைனு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் 5 வருஷம் ஜெயில் தண்டனை வரைக்கும் ரூல் போட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ அதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்களுடைய அந்த இபாதத்தை கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், கொச்சப்படுத்தலை. இதெல்லாம் தெரியுதுங்க பேர், இதெல்லாம் போகுதுங்க பேர், இங்கேருந்து வெட்டி ஆட்டை தூக்கிட்டு அப்படிலாம் சொல்லலை. அவங்களும் அவங்களோட ஒரு பயபக்தியோடு தான் வர்றாங்க, அந்த ஆசையோடு தான் வர்றாங்க. அதை வந்து மதிக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், நாம் வந்து ஒரு ஸ்டாண்டு இஸ்லாத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கு மாற்றமாக ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, இவன் தாயத்து இல்லாமல் இருப்பான், தாயத்து ஒருத்தன் போட்டான்னு வச்சுக்கோ, அவனை பிடிச்சி டாராக கிழிச்சு உனக்கு நரகத்தில் நீ போயிடுவ, நீ இப்படி ஆயிடுவா, அப்படி பக்குவமாக சொல்லணும். புரியுதா? அதே நமக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பான், இவன் ஒரு ஆள் தொப்புல கட்டுவார், இன்னும் இவன் நெஞ்சில் கட்டுவான். தொழுகை முடிஞ்ச உடனே நேராக அவனை அப்படியே ஓரங்கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க. இது என்ன, அவங்க பள்ளிவாசல்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் விரலாட்டிடுவான் சுன்னத் ஜமாத்தில் வந்து, அவனை என்ன பண்ணுவாங்க, அப்படியே நேராக இவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபித்னா ஃபசாத். கடைசியாக என்னம்பாங்க, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வராதிங்க, உங்கள் பள்ளிவாசலுக்கு நாங்கள் வராதிங்க. ஒரு குரூப் இன்னொரு குரூப்புடைய பள்ளிவாசல் போகாமல் வரும். அப்போது நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாவது ஒருத்தன் வந்து பயபக்தியோடு இன்றைக்கி செயல்படுறானே. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம், கூறு கட்டு திரிகிறாங்க எல்லாருமே. இதில் வந்து ஒருத்தன் வந்து லைலத்துல் கதருக்கு 27ஆம் தேதி புது ட்ரெஸ்ஸு போட்டு போகிறான்னு வைங்க, இன்றைக்கி லைலத்துல் கதரா, இன்றைக்கி லைலத்துல் கதரா, ட்ரெஸ்ஸு போட்டு போறியா அப்படின்னு. எங்கே போகிறான், பள்ளிவாசல் தானே போகிறான், தொழுகைக்கு தானே போகிறான். ஆனால் இருக்கட்டுமே, பள்ளிவாசலோடு தானே ஒரு கனெக்ஷன் வருது. இன்றைக்கி பிரியாணி ஆக்கிட்டானுங்க, திங்கிறதுலே இருப்பானுங்க. அதே ஷபே பராத்து, ஷபே மேராஜ், ஏதோ ஒன்று பள்ளிவாசல் தானே போகிறான் குறைஞ்சபட்சம். அவனை பக்குவமாக சொல்லி அவனை வந்து இது பண்ணுங்க. காஃபிர்களுடைய உம்ராவா அல்ல உம்ராவாக பார்க்குறான். இத்தனைக்கு ரசூல்லா வந்து இன்னும் அதை கற்றுக் கொடுக்கவே இல்லை. புரியுதா? எவ்வளோ அல்லாஹ். அப்போது குரான் சொல்லக்கூடிய அந்த நடைமுறைக்கும் நம்முடைய அந்த அணுகுமுறைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாரு. அல்லாஹ் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபதேசம் பண்ணுற இதுவும் பாரு எவ்வளோ. இதை பார்த்தா அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு அந்த சிலைகளை வழங்கக்கூடிய அந்த அந்த உம்ராவில் போகிறவங்க என்ன நினைப்பாங்க, ஆனால் அது சிலை வழிபாடுக்கு நாங்கள் போகிறோம், இது இவங்களுக்கு நேர் எதிரான கொள்கை, ஆனால் எங்களை போய் அல்லாவுடைய பொருத்தத்துக்கு போகிறான்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அவ்வளோ இறக்கமானவனா? அப்போ இந்த ரசூல் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவாங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? நம்முடைய எதிரிகள் கூட அந்த மாதிரி வருவாங்க. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு யார் நல்லவங்க தெரியுமா? இந்த சிலைகளை வழிபடுறாங்கல்ல அவங்க நல்லவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களை விட. ஏன்னா அவன் எல்லாத்தையும் மறுக்கிறான். புரியுதா? இந்த பூமி யாரும் படைக்கல, இங்கே யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லை, நல்லது கெட்டதுன்னே ஒன்று இல்லை. அந்த நாத்திகர்களுடைய அந்த சிந்தனை என்ன அப்படின்னா, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும், எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ஜாய்மெண்ட்டு வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த பொறுப்புமே இருக்கக்கூடாது, பொறுப்பில்லாமல் இருக்கணுங்கிறாங்க. இது வந்து இப்போ ஒரு வீரமணி அவர் பேசுகிறாரு, அந்த தீகா இருக்கிறவர் பேசுகிறாரு, என்ன கட்டுப்பாடு இல்லாமல் வாழணுங்கிறாரு. அப்போ மனிதனை வந்து ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வாழ சொல்கிற ஒரு சிந்தனை கரெக்டாக. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, யூனிஃபார்மும் கிடையாது, எந்த கிளாஸில் உட்காரணுன்னு பிரச்சனை கிடையாது, கிளாஸில் வந்தாலும் வரலினாலும் பிரச்சனை கிடையாது, எக்ஸாம் எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. இப்படின்னு ஒரு ஸ்கூல் இருந்தால் அந்த ஸ்கூலில் போய் யார் சேர்த்துவீங்க? இன்னொரு ஸ்கூல் இருக்குது, எல்லாமே கட்டுப்பாடு, 9 மணிக்கு டான்னு வரணும், நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும், எல்லா ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒரு அறிவு இருக்கிற அந்த அப்போ ஒரு நாத்திகர்களே இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல் பேட் ஸ்கூல், அவங்க எங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்க, 7:30 மணிக்கு எந்த ஸ்கூலு பெல் அடிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. கொண்டு போய் அதில் சேர்த்துறாங்க. டிசிப்ளின் முக்கியங்கிறாங்க. எதுக்கு? துணியால் சம்பாதிக்கிறது உங்களுக்கு டிசிப்ளின் வேணும். புரியுதா? இந்த மாதிரி நாம் வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதா? யாரை மதிக்கணும். இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுடைய அந்த நட்புகள்லாம் யாரு கூட இருக்குது?
கடவுளை நம்பாதவர்களுடன் இருக்கு. அவன் எந்த கடவுளை நம்பல, அல்லாவையும் சேர்த்து நிராகரிக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க, அல்லாவுடன் இன்னொரு கடவுளை ஏற்படுத்துறாங்க. புரியுதா? அப்போ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு புரிய வச்சா அவங்களுக்கு வந்து வேலை ஈஸி கம்மி. இவங்க கடவுளே இல்லைன்னு இருக்கிறதுனால இவங்களுடைய இது வந்து நமக்கு நெருக்கமானதல்ல. அப்போ அதுவும் நாம் வந்து கவனத்தில் இங்கே வச்சுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இஹ்ராமின் நிலையிலிருந்து விலகிவிட்டால் நீங்கள் வேட்டையாடலாம். அல்லாஹ் சொல்கிறோம், இந்த இஹ்ராம் வந்து ட்ரெஸ்ஸை நீங்கள் கழட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் என்ன பண்ணலாம், வேட்டையாடலாம். இப்போது ஹலால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பாருங்கள், மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் செல்ல முடியாதவாறு உங்கள் வழியினை அடைத்துவிட்ட கூட்டத்தார் மீதுள்ள வெறுப்பு, அவர்களுக்கு எதிராக நீங்கள் வரம்பு மீறி செல்லும் அளவுக்கு உங்களை கொதித்தெழும்படி செய்துவிடக்கூடாது. அவங்க உங்களை தடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கோபப்பட்டு அவங்களுடைய பாதையை நீங்கள் வழிமறிக்கூடாது. இப்போ ரசூலா என்ன பண்ணாங்க, மக்காவாசிங்களுக்கும் மதீனாவாசிங்களுக்கும் பிரச்சனையாச்சா? பிரச்சனை ஆயிடுச்சு. மதீனாவுக்கு வந்த உடனே பிரச்சனை ஆச்சா? அப்போ அவங்க அபு சுஃபியான் வந்து ஒரு வியாபார கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அந்த வியாபார கூட்டத்தை மறிச்சாங்களா ரசூல்லா? பிளாக் பண்ணாங்களே. புரியுதா? அதுக்கு பின்னாடி இருந்த ஹிக்மத்தில் நம்ம இதில் கர்பலாவில் டீட்டெயிலாக பேசியிருப்போம் ஏன் பிளாக் பண்ணாங்கன்ட்டு. புரியுதா? இந்த வியாபார ரூட்டை பிளாக் பண்ணாங்க, ஆனால் உம்ராவுடைய ரூட்டை பிளாக் பண்ணாங்க. ஏன்னா அந்த ரஜப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாங்க. இது துல்ஹஜ்லேயும் துல்காய்தாலையும் மொஹர்ரம்லேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாங்க. அல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறோம். புரியுதா? அந்த எக்கனாமிக்கல் பிளாக்கேடு வந்து அல்ல போட சொல்கிறான். ஆனால் இந்த இடத்துல என்ன, ரிலீஜியஸ் பிளாக்கேடு, அது வந்து நீங்கள் பண்ணாதீங்க. எப்போ நீ அல்ல சொல்கிறான் இது மாதிரி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு உம்ராவுக்கு போகிறாங்க பாருங்க, அந்த டைமில் குறைஷிகளுடைய பலம் இருந்ததில்ல, ரொம்ப கம்மி. ஆனால் ரசூல்லா இப்போ இருக்கிற பலம் இருக்குல்ல, இப்போ இந்த ஆயத்தை இறங்கும்போது அதை விட பல மடங்கு பலத்தோட ரசூல்லா இருக்கிறாங்க. அவங்க நினச்சா ஒட்டுமொத்த அரபு உலகத்தோடையும் பகைச்சிக்க முடியும். இனி ஹஜ்ஜு நாங்கள் செய்கிறது தான், எங்கள் அல்லாஹ், எங்கள் இப்ராஹிம் நபி, எங்கள் ரசூலு, எங்கள் குரானு, என்னடா மெத்தடில் ஹஜ்ஜு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நிறுத்துங்கடா உங்கள் ஹஜ்ஜு சொல்லலாம். எவ்வளோ அல்லாஹ் பாரு. அப்போ எதுக்கு சொல்கிறான்னா, இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. புரியுதா? இதெல்லாம் மனசில் வந்து அவங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் கழித்து அல்லாஹ் வந்து என்னங்கிறான், 4 மாதம் டைமு யோசிச்சிங்க, வந்தே ஆகணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த காரணத்தை வச்சு அவங்க ரசூல்லாவை ஏற்றுக்காமல் இருக்க முடியும்? ரசூல்லா கெட்டவர்னு சொல்ல முடியுமா? பவர் இருக்கு, பயன்படுத்தலை. புரியுதா? வீரன்னா என்ன தெரியுமா, சக்தி இருக்கணும், பலம் இருக்கணும், ஆனால் எதுவும் செய்யாமல் தன்னை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும். இதுக்கு பேர் வீரன். புரியுதா? இதை வந்து ரசூல்லா இங்கே காமிச்சாங்க. இன்றைக்கி நாம் சில விஷயங்கள் இப்படி சொன்னோம்னு வச்சுக்கோ, ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது பண்ணக்கூடாது, இந்த இடத்துல வந்து நாம் புத்திசாலித்தனமாக நடக்கணும், இது வந்து நம்முடைய பிரச்சாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இது நம்முடைய இலக்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு என்னம்பாங்க, பயப்படுறான் கோலை. இப்போ ரசூல்லாவை வந்து சஹாபாக்களும் அப்படி தான் நினச்சாங்க. அந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அடிச்சு காலி பண்ணிடலாம் நானமோ நினச்சேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஒருத்தரை தவிர வேறு யாருக்கும் அவருடைய ஹிக்மத் வந்து புரியவே இல்லை. எல்லாரும் கோபம். ரசூல்லா வந்து குர்பானியாக அறுக்க சொல்கிறாங்க, யாரும் அறுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. அப்போ இதில் அல்லாஹ் எவ்வளோ மெச்சூரிட்டி பண்ணுறான் பாருங்க. இந்த இடத்துல இந்த 1 வருஷமாக போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கடுப்பு இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் இல்லைண்ணா பொறுமையாக இருங்க, அவங்க மனசு அதில் இவங்க இதெல்லாம் பார்க்கட்டும், அவங்க மனசு பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு அவங்கள பார்க்கணும். அதனால தான் ரசூல்லாவுடைய பள்ளியாசல்ல வந்து ஒருத்தரை கட்டி போட்ட உடனே அவர் ஒரே நாளில் இஸ்லாத்தை தள்ளிடுறார். என்ன, உங்களை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, வந்தவங்க கூட ஒரு நாள் பழகினா வேறு மாதிரி. அதனால தான் இங்கே இஸ்லாம் வளர்கிறதுக்கு காரணமும் என்ன தெரியுமா, நாம் அடிக்கிற புக்கோ நாம் அடிக்கிற குரானோ கிடையாது. ஒரு முஸ்லீம் கூட ஒருத்தர் பழகுவார், என்னடா இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த நடவடிக்கையை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றவங்க தான் அதிகமான பேர். வெளிநாட்டில் கூட இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறது, என்ன தாவா பண்ணி இஸ்லாம் பயங்கரமாக, அதெல்லாம் கம்மி. அல்லாஹ் சொல்கிறான், எப்பணி நல்லதாகவும் இறையச்சத்திற்கு உரியதாகவும் உள்ளதோ அதில் எல்லாருடனும் ஒத்துழையுங்கள். ஒரு நல்ல காரியம்னா எல்லாரோடவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே சப்போர்ட்டாகி போங்க. ஆனால் எது பாவமானதாகவும் வரம்பு கடந்ததாகவும் உள்ளதோ அதில் எவருடனும் ஒத்துழைப்பு செய்யாதீர்கள். பாவமான காரியமா அது முஸ்லீமே கூப்பிட்டாலும் செய்யாது. நல்ல காரியமா முஸ்லீம் அல்லாதவர்கள் கூப்பிட்டா கூட என்ன பண்ணணும், அந்த நல்ல காரியத்தில் நம்ம செய்யணும். மேலும் இறைவனை அஞ்சுங்கள், நிச்சயமாக அவனுடைய தண்டனை மிக கடுமையானது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
நல்ல காரியத்திலையும் என்ன அதில் வந்து என்ன பண்ணிடுங்க, எல்லாரோடும் ஒத்துழைங்க. நல்லா சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஏரியாவில் இருக்கிற அந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை, எல்லா மக்களும் சேர்ந்து குளத்தை வந்து தூர்வாடுறாங்க. நம்மகிட்ட பணம் கேட்குறாங்க. புரியுதா? அது ஏதோ ஒரு நிர்வாகம், அவங்க நிர்வாகத்துக்கு கீழே அவங்க பண்ணுறாங்க. இது நல்ல காரியம் தானே? ஃபண்டு கொடுக்கலாம்ல? புரியுதா? இதெல்லாம் கொடுக்கணும். நாங்கள் சேர மாட்டோம், நாங்கள் தனி அப்படிங்க. அதே ஒரு ஊரெல்லாம் வந்து தண்ணி உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியா இருக்கிற மக்கள் தான் காப்பாற்ற முடியும். புரியுதா? அவங்க முடிஞ்சதை வச்சு காப்பாற்றுறாங்க. அப்போது இந்து, முஸ்லீமு, இந்த ஜமாத் அந்த எதுவுமே பார்க்கக்கூடாது. புரியுதா? எல்லாரும் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. பசி, இது ஏன் சாப்பாடு உன் சாப்பாடு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வயசான அம்மா, வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, அல்லது நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு மதத்தை சேர்ந்தவங்க, நம்மளை கொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் ஆபத்தில் இருக்கிறார். அந்த இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும்? அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அதில் ஒத்துழைப்பு கொடுங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணு, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனு, ஒரு மக்களுக்கு காமனான ஒரு நல்ல வேலை, இதில் எல்லாம் என்ன பண்ணும், எல்லாத்துலேயுமே நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்குன்ட்டு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து சூழ்நிலையை பொறுத்து தான். புரியுதா? இப்போ இதை நார்மல் சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த புயல் அதெல்லாம் முடிஞ்சு நிவாரண பணிகள் மட்டும் செய்கிறாங்க. இப்போ இந்த நிவாரண பணிகள் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய அஜெண்டாவையும் அதில் வந்து வச்சுருப்பாங்க. புரியுதா? அந்த கட்சிக்கு, அந்த பேனருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு மைலேஜ் கிடைக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. எப்படி தெரியும்? அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க, பின்னாடி பேனரை கட்டிக்குவாங்க. அதெல்லாம் கட்டிட்டு ஒரு நமக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்குன்னா அதில் போய் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, கலந்துக்கூடாது. அதே மாதிரி நல்ல காரியத்துக்கு நம்ம கலந்துக்குங்கன்னு என்ன பண்ணுறாங்க, சில சகோதரர்கள் அறிவில்லாமல் ஷிர்க் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு பாத யாத்திரை போகிறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அது தரக்கூடாது. புரியுதா? அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து அது ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். புரியுதா? அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அவங்களை கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது, அது அவங்க போக்கில் அவங்கள விட்டுறணும். புரியுதா? நாம் வந்து போய் என்ன பண்ண முடியாது, அவங்கள தவறான விஷயங்கள். அப்போ அது வந்து அவங்கள என்ன பண்ணும், இன்னும் உற்சாகப்படுத்துமா இல்லையா? எல்லாரும் நமக்கு அடுத்த வருஷம் நான் இதை விட 2 மடங்கு வேகத்தோடு வருவேன், இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வருவேன்ட்டு வருவாங்க. புரியுதா? அது வந்து அவங்கள வந்து சிந்திக்க முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் தப்பான முன்மாதிரியாக போயிடக்கூடாது. அதாவது சப்போர்ட் பண்ணுறோம், நல்லிணக்கத்தை பேணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறேன்ல, நம்மால் வந்து வச்சா குடுமி, எடுத்தா மொட்டை, ஒன்று எந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவான், இல்லைனா அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவான். இப்போ அடுத்த அல்ல சொல்கிறான், செத்த பிராணியும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் இறைவன் அல்லாத மற்றவர் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியும் கழுத்து நெரிக்கப்பட்டும் அடிபட்டும் உயரத்திலிருந்து வீழ்ந்தும் மோதப்பட்டும் இறந்த பிராணிகளும் உங்களுக்கு தடுக்கப்பட்டவை ஆகும். இப்போ இந்த எல்லாம் சொன்னால முன்னாடி பின்னாடி சொல்கிறேன் அப்படின்ட்டு, இது ஒரு காலகட்டத்தில் இறங்கியிருக்கும். இது இந்த இடத்துல கொண்டாந்து நல்லா அட்டாச் பண்ணிட்டான். அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான், செத்த பிராணி அதுவாக செத்துருச்சு, சாப்பிடக்கூடாது. ரத்தம், பிளட்டு சாப்பிடக்கூடாது. பன்றி இறைச்சி, பன்னி சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர் கூறாமல் வேறொருவருடைய பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணி, இதுவும் சாப்பிடக்கூடாது. கழுத்து நரித்து கொல்ற பிராணி, கோழியை வந்து சில கோழி கடையில் இப்படி திருவுவாங்க, அதுவும் சாப்பிடக்கூடாது. அடிபட்டு செத்த கோழி, அதுவும் சாப்பிடக்கூடாது. உயரத்துலேருந்து விழுந்துருச்சு, அதுவும் சாப்பிடக்கூடாது. மோதப்பட்டு ஏதோ ஒரு வண்டியில் 2 வீலரில் அடிபட்டுச்சு, அதில் அடிபட்டுச்சு, இதுவும் வந்து சாப்பிடக்கூடாது. தானாக செத்தது சாப்பிடக்கூடாது. அப்போது இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இதில் சில சயின்ஸ் ரீதியான சில விளக்கங்களும் இதில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். புரியுதா? ஆனால் அதுக்காக நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணல. நமக்கு என்ன அல்லாஹ் சொன்னால் அதனால தான். இதில் என்ன இருக்குது சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜட்கான்னு ஒரு மெத்தட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கழுத்து வந்து இவங்க நார்த் இந்தியன்லாம் போனேன்னு என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு வெட்டுவாங்க, தலை மட்டும் தனியாக போயிடும்.